மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்ன்றீங்க. உங்களை அறியாமலே தமிழ்நாடே மானங்கெட்டு போச்சுன்றீங்க. உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா மக்கள் மானங்கெட்டவங்களா? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. சீதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் மோசமா பேசுறாரு, இன்னொரு பக்கம் மார்கண்டேயன் பேசுறாரு. இதை எதையுமே கண்டிக்காம நடப்பது சட்டப்படியான ஆட்சியா சாத்தான் ஆட்சியான்றாரு. விஜய் பேசிட்டாரு, குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்றாரு. ஆதவ் அர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர்னு பேசினாரு, டேஷ் ஷூட்டு பேசுறாரு. இதெல்லாம் அவர் பேசலாமா? அவரை கைது செய்ய மாட்டாங்களா? அவங்களுக்கு அனுபவம் இல்லை, 2.5 வருஷம் தான் ஆட்சி, தப்பு பண்றாங்க, ஓகே, அதை சரி பண்ணணும். ஆனா திமுக தான் 75 வருஷ கட்சி, அண்ணா பெரியார் சிஷ்யர்கள். நீங்க அதே விட மோசமா அவதூறா பேசுறீங்க. அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா, நீ நாசமா போயிடுவ, 3 மாசம் தாங்காது, 6 மாசத்துல தேர்தல் வரும். இதெல்லாம் யாரு? ஜனங்க என்ன முட்டாளா? நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள் வாரம் கட்சியிலிருந்து விலகி போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதிமுகவுக்கு இணையாக கரைந்து கொண்டிருக்கிறது வேகமாக. முக்கியமான தலைவர்கள் தான் உங்களுக்கு தெரியுது. இந்த கட்சி களத்துல காணாம போயிட்டு இருக்கு. புது வேட்பாளராக நிப்பான்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? சரி, இடைத்தேர்தலில் போறவர் ஏன் அம்பாசமுத்திரத்துக்கு போறாரு? திருச்சி கிழக்குல போய் நில்லுங்களா? நம்மளோட தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு வந்தால் நாங்கள் ஃப்ராக்சர் பண்ணுவோம், போனை ஃப்ராக்சர் பண்ணுவோம், எலும்பு உடைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் ஒருத்தர் திமுகவோட சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுகிறாருன்னா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் இதை பார்க்குறத விடுங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 75 வருஷ கட்சியில் அனுபவம் வாய்ந்த தலைவர். அவர் எப்படி பார்க்குறாருன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா, சின்ன பசங்க, நம்ம தப்புப்பா, பெரியவங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருத்த பார்ப்போம் இல்லையா? அப்படிதானே பண்ணோம் அவரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் மோசமா பேசுறாரு, இன்னொரு பக்கம் மார்கண்டேயன் பேசுறாரு. இதை எதையுமே கண்டிக்காம நடப்பது சட்டப்படியான ஆட்சியா சாத்தான் ஆட்சியான்றாரு. இது என்ன எனக்கு புரியல. உங்க ஆட்கள் இப்படிலாம் பேசுறாங்கள, பதவியில் இருக்கிறவங்கள. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே விஜய். அவர் ஒன்றும் மோடியால் நாமினேட் பண்ணப்பட்டவர் இல்லை. அப்போது நீங்கள் என்ன அந்த அளவுக்கு வெறுப்பு ஏற்றி விட்ருக்கீங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்கிட்ட, விஜய் நமக்கு எதிரி, நம்முடைய பொற்கால வாழ்க்கையை காலி பண்ணிட்டார், அரசியலை காலி பண்ணிட்டார், ஆகவே என்ன வேணா பேசுங்கன்றதா. ஒரு வார்த்தை கூட நான் பார்த்தேன். மு.க. ஸ்டாலின் அந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் இல்லையா, அது எக்ஸ் தளத்தில் இருக்கு. அதில் பார்த்தேன், ஒரே ஒரு இடத்துல கூட நமது எம்எல்ஏக்கள், நமது நிர்வாகிகள் யாரும் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, அவர் ஒரு முதல்வர், அந்த பதவிக்கு உண்டான மாண்பை நாம் தரணும், எந்த இடத்துலையும் கண்டிப்பும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் தாவேக அரசு சாத்தான் ஆட்சின்ற மாதிரி சொல்கிறாரு, டெக் டைவர்சன் ஆட்சின்றாரு. அவங்க பையன் அவர் இன்னும் பழைய காலத்திலே இருக்கார், சோபா மாடல் அரசு. இதை தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ விஜய் பேசிட்டாரு, கொத்து பரோட்டான்னு பேசிட்டாரு, குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்கன்றாரு. ஆதவ் அர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர்னு பேசினார். அப்புறம் இவர் எங்கள் அப்பாவை காணாமல், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணாமன்னு சட்டமன்றத்தில் பேசினார். அப்புறம் வாயில் வந்துடும் நல்லா அப்படின்றாரு, டேஷ் ஷூட்டு பேசுறாரு. இதெல்லாம் அவர் பேசலாமா? அவரை கைது செய்ய மாட்டாங்களா அப்படின்றாரு. இதெல்லாம் தப்பு தான். விஜய் ஆஸ் அன் ஆக்டர் என்ன வேணா பேசலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தலைவர் ஆயிட்டாருன்னா அதுக்கான நாய் வேஷம் போட்டால் குறைச்சாகணும். வாயில் வந்ததெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் கட்சி தலைவராகவும் இருக்க முடியாது, முதலமைச்சராகவும் இருக்க முடியாது. அவங்களுக்கு அனுபவம் இல்லை, 2.5 வருஷம் தான் ஆச்சு, தப்பு பண்ணுறாங்க, ஓகே, அதை சரி பண்ணணும். ஆனால் திமுக தான் 75 வருஷ கட்சி, அண்ணா பெரியார் சிஷ்யர்கள்.
கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திராவிட கொள்கையில் வளர்ந்த ஆளுங்க. நீங்கள் வந்து அதே விட மோசமாக அவதூறாக பேசுகிறீங்க. என்னென்ன மானங்கெட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர்ன்றீங்க. உங்களை அறியாமலே தமிழ்நாடே மானங்கெட்டு போச்சுன்றீங்க. உங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னா மக்கள் வந்து மானங்கெட்டவங்களா? இது என்ன பேச்சு? பொதுவெளியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு மக்களையே அவமானப்படுத்துகிறாரு. நீங்கள் ஒரு விஜயை வந்து அவமானப்படுத்தலை. ஒரு விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரே இல்லை, அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவரை நீங்கள் அவமானப்படுத்தினா தமிழ்நாட்டு மக்களையே கேவலப்படுத்துறீங்க. கையை உடைப்பன்றீங்க, அவன் இவன் ஏக வசனத்தில் பேசுகிறீங்க. இது வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்கல்ல. ஆஃப்டர் ஆல் தேவ எலெக்டட் ஹிம் அஸ் சீஃப் மினிஸ்டர். அதனால் வந்து திமுகவினர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த வெறுப்பு உச்சக்கட்ட அரசியலில் திமுக இன்னும் படுபாதாளத்துக்கு தான் போகுமே தவிர இதனால் திமுகவுக்கு எந்த நன்மையும் இல்லை. கண்டிப்பாக சார். மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் தப்பாக பேசுகிறாங்க, ஆட்சி கலைன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகாதா? அந்த புகழ் செல்வாக்கு இன்க்ரீஸ் ஆகாதா? அதாங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியாக இருந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ஒத்துக்கிட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த உறுதிமொழி சொன்னீங்க, இது இப்படி இருக்கு, உங்க ஆட்சியில் இப்படியா இருக்குன்னு சொல்லி விமர்சனங்களை வச்சாங்கன்னா மக்கள் இவங்கள ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியா மதிப்பாங்க. இவங்க அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்களே, நீ நாசமா போயிடுவ, 3 மாசம் தாங்காது, 6 மாசத்துல தேர்தல் வரும். இதெல்லாம் யாரு? ஜனங்க என்ன விட்டாலா? அப்போ திமுகவினருக்கு அதிகாரம் போனதுல மரக்கண்டு போச்சு, லூஸ் ஆயிட்டானுங்க அப்படிதான் ஜனங்க பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுறாங்க பொது வெளியில. ஸோ இதனால திமுகவுக்கு எந்த வகையிலும் நல்லது இல்லை. தாவேகாவுக்கு அவங்க இன்னும் பலத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் நடத்தினா 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பார் அவர். வித் அலையன்ஸ்லாம் வேற இருக்கு. இப்போ தனியாவே 35% ஓட்டு வாங்கினாரு, இப்போ 51 தாண்டிடுவாரு. ஸோ அதனால திமுக வந்துங்க கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து நிச்சயமா வந்து அவங்க கட்சியினருக்கு அறிவுரை கூறணும். நீங்க பண்ண நமக்கு வந்து கெட்ட பேர் தான் வரப்போகுது. ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடுறாங்க. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா கூட இவ்வளோ கவலைப்பட்டு, ஏன்னா நீ பண்ணதை நாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், நான் பண்ணதை நீ நடவடிக்கை, அப்படி ஒரு எழுதப்படாத அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ முதல் முறையாக 50 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஆள் வந்துட்டான். வந்தவன் சும்மா இல்லாமல் நோண்டுறான், ஒவ்வொரு ஃபைலாக எடுக்கிறான், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எடுக்கிறான். பாருங்க, மாநகராட்சியில் மட்டும் இது வரைக்கும் 15 பேர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மேயர் பிரியா தொகுதியை பார்க்குறவங்களாம், வார்டு தொகுதி இல்லை வார்டு. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் மோசடி நடந்திருக்கு. மக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது. பல டெண்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, சிலதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க. ரோடே போடாமல் 3.5 கோடி 4 கோடி ஏவாவேலு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குது. எப்படி கொடுத்தாங்க? அவன் வேலை முடிச்சுட்டு பில் சப்மிட் பண்ணாலே பேமெண்ட் வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். இங்கே வேலையே நடக்காமலே பில்லு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது யாருக்கு பணம் வந்தது? அப்போ மக்கள் பணம், அரசின் கஜானா சூறையாடப்பட்டிருக்கு. இப்போ இதை வந்து இவர் துரி விசாரிக்கிறாரு. எல்லாரும் அப்படியே தலைமறைவாக ஓட வேண்டியதாக இருக்குது. ஆன் த ரன் தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டார் KN நேரு மேலே. இப்போ ஏவாவேலு நடந்துட்டுருக்கிறாரு லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்துக்கு விசாரணைக்கு. செந்தில் பாலாஜி அவர் தம்பியாக ரன் குதிரை வியாபாரத்தில் குதிரை போல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சு போச்சு, இந்த ஆள் ஆட்சியில் தொடர்ந்தான்னா நம்முடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும், இனி எப்போதும் மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற பயத்தின் காரணமாக தான் இந்த ஆட்சியை கவுத்தரணும், அவர் மேலே இருக்கிற வெறுப்பை இப்படியெல்லாம் காட்டுறாங்க. கையை உடைப்பேன், காலை உடைப்பேன்னு.
பட் இது எல்லாமே திமுகவுக்கு கெடுதலை தான் செய்ய போகிறது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ நேற்று சாயங்காலம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியிலேருந்து விலகி போயிட்டாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல்வேறு நபர்கள் வாரம் கட்சியிலேருந்து விலகி போயிட்டே இருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆக போகுது? ஏன்னா சீமானவர்கள் திமுகவோட கொஞ்சம் இல்லை, நெருங்கி போறாரு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவும் நெருங்கிட்டாரு. அதன் விளைவு தான் அவரை நம்பி தமிழ் தேசியத்தை ஏதோ பேசுறாரு செய்வார் நம்பி போனவன், இன்க்ளூடிங் டைரக்டர் களஞ்சியம். அதுக்கு முன்னால் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஒருத்தர், அவர் நேராக தாவேக்காலே போய் சேர்ந்துட்டார். ஆக இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அதிமுகவுக்கு இணையாக கரைந்து கொண்டிருக்கிறது வேகமாக. முக்கியமான தலைவர்கள் தான் உங்களுக்கு தெரியுது, அந்த கட்சி களத்தில் காணாமல் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பல பேருக்கு சீமானுடைய உண்மையான முகம் சொரூபம், அவருடைய மோசடிகள், ஏமாற்று வேலை, பித்தலாட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா தனிநபர் குரோத அரசியலை விஜய்க்கு எதிராக பண்ணுறாருன்றத பல பேர் விரும்பலை. ஏற்கனவே தேர்தலில் 8 நாள் ஆகிப்போச்சு. இந்த அழகில் வந்து இப்போ அவர் வந்து பொது வேட்பாளர் ஆகி அம்பாசமுத்திரத்தில் திமுக அதிமுக ஆதரவோடு சட்டமன்றத்துக்குள்ளே போய் இவர் ஏதோ பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கார் பொதுவெளியில். ஸோ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதையெல்லாம் ரசிக்க மாட்டாங்க. 1-2 பேர் இடும்பாவனம் கார்த்திக்கு, சேட்டை துரைமுருகன் மாதிரி ஆட்கள் ஒன்றா அதை ரசிச்சுட்டு இருக்கலாமா ஒழிய, சாதாரணமாக இவருடைய தமிழ் தேசிய கொள்கைகளை விரும்பி போனவங்க யாருமே இவருடைய இந்த சந்தர்ப்பவாத அரசியலை விரும்பலை. அதன் விளைவாக அந்த கட்சி கரைஞ்சிட்டு இருக்கு. தேர்தல் வந்தால் 4 கூட ஒன்றா இருக்குமா இல்லை இருக்குமான்றதே சந்தேகம்தான். ஓகே, அந்த கட்சி. ஓகே, காரணம் சந்தர்ப்பவாத அரசியல். சார், நிறைய பேர் சீமான் நிற்பாருன்னு சொல்கிறாங்க, அது ஒரு பொது வேட்பாளராக நிற்பாருன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல தோணுது? அப்படி அவர் பேசுனதை பார்த்தா, ஒரு கூட்டத்தில் பேசின காணொலியை நான் பார்த்தேன். யாரோ சொன்னாராம் 50 பேரோட நீ போவன்னு எதிர்பார்த்தேன். அவர் தமிழ்நாட்டில் வாழறாரா எந்த மாநிலத்தில் வாழறாரு தெரியல, அப்படி எதிர்பார்த்தாரா, அது நடக்கலையா. இப்போ விட்டுறாதரா, நீ வந்து இந்த இடைத்தேர்தலில் போன, சரி இடைத்தேர்தலில் போகிறவர் ஏன் அம்பாசமுத்திரத்துக்கு போகிறாரு? திருச்சி கிழக்கில் போய் நில்லுங்களா? ஏன் என்ன காரணமாக அம்பை போகிறாரு? அந்த தொகுதியில் தான் அவர் சார்ந்த சமூகத்தினர் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவருடைய தமிழ் தேசியம் இதுதான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சொந்த மாவட்டம், அதனால் நிற்கிறேன் காரைக்குடியிலனாரு. இப்போ சொந்த ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, அதனால் போயிட்டுருக்காரு. இவருடைய சீமானின் ஏமாற்று வேலை வந்து இதுதான். அவருக்கு பொழப்பு நடத்தினாங்க, வசூல் பண்ணிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் வந்து அவருடைய அரசியல் எடுபடாதுங்க. ஓகே சார், ஸ்டாலின்மே சீமான் தான் வேணும்னு எதிர்பார்க்குறாரா? அவர் ஏன் உதயநிதியை நம்பாமல் எல்லாம் சீமான்கிட்ட போய் நிற்கிறாரு? உதயநிதி கிட்ட சரக்கு இல்லைல்ல, உதயநிதி கிட்ட ஆற்றல் இல்லை, எழுதி படிச்சுட்டு இருக்காரு, ஓடிடுறாரு. இப்போ இவர் வெளிநடப்பு பண்ணதால தானே 2 வாட்டியும், நல்லா கவனிங்க, நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புலையும் 22 பேரை வச்சுட்டு இருந்த எடப்பாடி இருந்து எதிர்த்து வாக்கு போட்டார் இல்லையா? அப்போ ஏன் வந்து 59 பேரை வச்சுருந்து நீங்கள் ஓடிட்டீங்க? இது 2வது என்னாச்சு, கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்திலையும் வெளிநடப்பு பண்ணி ஓடிட்டீங்க. நீங்கள் உள்ளே இருந்து இல்லைங்க சண்டை போடணும், வீரனுக்கு அதுதானே அழகு. இதை சொல்லி தானே அவர் வந்து எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்றாரு. இதை வச்சு தான் அவர் பேசினார் திருச்சியில். சபாநாயகர்கிட்ட சொல்லி அடுத்த வாட்டி கதவெல்லாம் அடைச்சிட சொல்லணும், அப்போ தான் ஓட மாட்டாங்கன்னு. அதுக்கு தான் இந்த மணிகண்டன் எதிர்வினையாற்றி கையை காலெல்லாம் உடைப்பேன் ஒன்று அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி வந்து வாஸ் அன்ஃபிட் ஃபார் ஈவன் டெப்டி சிஎம் போஸ்ட்டு. இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் மகன் என்பதால் முடிசூட்டப்பட்டவர். பல பேர் சீனியர்கள், பல திறமையாளர்கள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு, அது ஒரு குடும்ப கட்சி தானேங்க. மன்னர், இளவரசர் அப்படி தானே வரணும். மாமன்னர் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி.
கனிமொழி கூட அந்த ஸ்கீமில் இடம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். மன்னர் சாம்ராஜ்யம். ஓகே. அப்போ அந்த மாதிரி வந்து திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அரசியல்லே அவர் விரும்பலை. அவருக்கு அரசியல் திணிக்கப்பட்டது குடும்ப வாரிசு என்பதால். அவரை விட்டா அவர் பாட்டுன்னு டெய்லி 4 படம் பார்த்துட்டு ரெட் ஜாயிண்டில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு அவர் ஜாலியாக இருப்பார். கார் ரேஸ் நடத்திக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரை கொண்டு வந்து இங்கே சீரியஸாக விட்டா அவர் எப்படி இருக்கிறது? சட்டியில் இருக்கிறது தான் நகைப்பையில் வரும். ஸோ அதனால் இந்த சீமான்னா நீங்கள் எதை சொன்னாலும் 2 மணி நேரம் பேசுவார். அதில் என்ன இருக்குது சப்ஸ்டன்ஸ்ன்னு தெரியாது. நீட்டி முழக்குவார், கதைகள் சொல்லுவார். ஆமாக்கறி சாப்பிட்டேன், பிரபாகரனே என்கிட்ட தான் ஆலோசனை கேட்டார்னுவார். இப்படி ரீல் மன்னர் அவர். அவரை விட்டால் சட்டசபை ரொம்ப ஜாலியாக இருக்கும், அது வேறு விஷயம். சட்டசபையில் தாவேகாவை தாக்குவதற்கு இவர் பயன்படுவார். உதயநிதி செய்ய முடியாததை இவரை வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைப்பார். ரெண்டாவது, திமுக செஞ்சால் திமுக கெட்ட பேர் வரும். இவருக்கு எதை பற்றி கவலை இல்லை, இவருக்கு எதுவுமே இல்லை, அக்கடான் இருக்கார் நாம் தமிழர். இஷ்டத்துக்கு எதை வேணால் பண்ணுவான். அப்போ மக்கள் எதிர்ப்புன்னு வந்தால் அவர் மேலே போவோம், தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. இந்த கணக்கில் தான் திமுக அவரை வந்து கொம்பு சீ விட்டுட்ருக்காங்க, உதவி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சீமான் இந்த ஜென்மத்தில் சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது.